ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அதுக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை நெய்யாக சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்டாகாமல் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். சுடுதண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். நெய் மட்டும் 1 ஸ்பூன் சாஃப்ட்னஸ்க்காக சேர்த்தா போதும். மாவு நல்லா உப்பு நெய் எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நார்மலாக நம்ம எப்பயும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சப்பாத்தி ரெடி. எல்லா மாவையும் அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தேய்ச்சி சப்பாத்தி போல் சுட்டு எடுத்துக்கலாம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தி போடும்போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சப்பாத்தி சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சப்பாத்தி ரெடி. அடுத்தது வெஜ்ஜு குருமா வைக்கிறதுக்கு சப்பாத்திக்கு வெஜ்ஜு குருமா, பன்னீர் பட்டர் மசாலா, கொண்டக்கடலை, சன்னா கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குருமா வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலாவும் சேர்க்குறோம். பட்டை கிராம்புலாம் தேங்காய் அரைக்கும் போது சேர்க்குறோம். அதனால் இப்போ பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்கலை. ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் கீரை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி அளவுக்கு நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு முன்னாடியே சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. காய்கறி உங்களுக்கு விருப்பமான காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, வடமிளகாய், உருளைக்கிழங்கு, ஊற வச்ச கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்துருக்கேன். காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பீஸாவது சாப்பிடுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். காய்கறி எல்லாமே மூழ்கணும், அந்த மாதிரி தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு காய் வேகட்டும். காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க.
ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய் எல்லாம் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காய் வெந்ததுக்கப்புறம் குருமாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குருமா நல்லா கொதித்து வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்தோடனே நம்மளோட குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்பாத்தி இந்த போல் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக லேயராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.